ஒரு குடும்பத்தில் 5-6 குழந்தைங்க இருக்கும்போது கூட குழந்தைங்க நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை சிக்கனத்துக்காகவோ முன்னெல்லாம் குழந்தைங்களுக்கு பழைய சாதம், அதுவும் இப்படி கல்ச்சட்டியில் ஊற வச்ச பழைய சாதத்தையும் அந்த தண்ணியையும் காலை ஆகாரத்துக்கு கொடுத்தாங்க. ஆனால் இப்போது 1 இல்லை 2 குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க ஆசைப்பட்டா கேட்டாங்கங்கிறதுக்காக மேகி, பீஸா, பர்கர்னு செல்லம் கொடுக்குறதா நினச்சி அவங்க ஆரோக்கியத்தை பெற்றவங்களான நாமே கெடுக்கிறோம். பழைய சோறு இரவு முழுவதும் நீரில் ஊறுறதுனால அதில் நன்மை தரும் பாக்டீரியாக்கள் கோடிக்கணக்கில் பெருகி உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் இரும்புச்சத்து, கால்சியம், பொட்டாசியம் மற்றும் பி விட்டமின்களை அதிகப்படுத்தி உடலுக்கு உடனடி ஆற்றலை வழங்குது. உடல் உஷ்ணத்தை குறைச்சி மலச்சிக்கலை நீக்கி வயிற்றுப்புண்களை குணப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இது ஒரு சிறந்த பாரம்பரிய உணவு. ஆனால் இப்போ சில பேர் பழைய சாதத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சில ஹோட்டலில் கூட விற்கிறாங்க. நம்மோட பாரம்பரிய உணவுங்கிறதுக்காக இல்லைங்க, வெளிநாட்டுக்காரன் ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டாங்கிறதுக்காக.